கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொழில் அமைப்புகளோடு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடத்திய பொழுது தமிழ்நாடு ஹோட்டல் அசோசியேஷன் கௌரவ தலைவர் ஸ்ரீனிவாசன் ஜிஎஸ்டி வரிகள் குறித்து பேசியிருந்தார். இனிப்புகள், காரங்கள் மற்றும் பேக்கரி பொருட்களுக்கு தனித்தனியாக ஜிஎஸ்டி வரி விதிப்பது சிரமமாக இருக்கிறது என்பது குறித்து அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது. இதற்கடுத்ததாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவர் தனிப்பட்ட முறையில் சந்தித்து வருத்தம் தெரிவித்து பேசியிருந்தார். இதுகுறித்தான வீடியோவை பாரதிய ஜனதா கட்சியினர் பொதுவெளியில் வெளியிட்டிருக்கிறார்கள். இது ஒரு நாகரிகமற்ற செயல் என்று மீண்டும் சமூக வலைதளங்களில் சர்ச்சை எழுந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியினரின் இந்த செயல் குறித்து தான் வருத்தம் தெரிவிப்பதாகவும் மன்னிப்பு கோருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். திமுகவை போன்றே தற்போது பாரதிய ஜனதா கட்சியும் செயல்படுகிறது என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இதுகுறித்து குற்றஞ்சாட்டியிருக்கிறார். பாரதிய ஜனதாவின் இந்த செயல் கீழ்த்தரமானது என்றும் அவர் கூறியிருக்கிறார். நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்த தொழிலதிபரை மிரட்டியிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்கள். இந்த செயலானது மிகவும் கீழ்த்தரமான செயல் என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். நமது தொலைபேசி இணைப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம்மா. வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினருடைய வீடியோ வெளியிட்ட செயலுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்கிறார். ஆனால் இதுகுறித்து எதிர்க்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். செய்வது போல் செய்துவிட்டு பிறகு மன்னிப்பு கோருவதை எப்படி ஏற்பது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இப்ப நானு அந்த மன்னிப்பு கேட்பது அது வந்து ஒரு 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 நல்ல பண்பு. செய்ததற்கு அவர் ஒரு மன்னிப்பு கேட்கிறார். அதற்கு சொல்வதற்கு முன்னால் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மத்திய அமைச்சர் ஜனநாயக முறைப்படி வந்து பிரச்சனைகளை கேட்டு அறிவது என்பது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. அதே மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒன்று. இன்னொன்று, ஒரு மத்திய அமைச்சராக இருந்தாலும் நமக்கு புரியக்கூடிய ஒரு தமிழ் மொழியில் வந்து அவர்கள் விளக்கம் கூற முற்படுகிறார்கள் என்பது இன்னொரு ஆரோக்கியமான விஷயம். ரெண்டு. இன்னொன்று, ஒரு துணிச்சல் இருந்தால்தான் இப்படிப்பட்ட கருத்து பரிமாற்றங்களை கூட பொதுவெளியில் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே மாநில அரசோ மற்ற நிறுவனங்களோ, ஏன் இதே ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தனது எதிர்கருத்துக்களை இந்த அளவிற்கு துணிச்சலாக எதிர்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஆனால் அவர்கள் கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுபவர்கள் இந்த கருத்து சுதந்திரத்தை மிக சுதந்திரமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு மிக இலகுவாக தனது பதிலை நமக்கு புரியும்படி சொல்லி இருக்கிறார்கள். இதற்கு எதிர்க்கட்சிகள் ஏன் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அதுவும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அந்த கூட்டமே போட்டார்கள். ஆக ஏதோ ஒரு நேர்மறையான ஒரு விஷயத்தை எதிர்மறையாக கொண்டு எனக்கு ராகுல் காந்தி ட்வீட் பண்ணதான் எனக்கு சிரிப்பாக வருகிறது. நம்ம நாட்டு பெருமையை அந்நிய நாட்டுல போய் மிக கீழ்த்தரமாக பதிவிட்டு நமது நாட்டின் பெருமையை சீர்குலைத்தவர். இன்று இன்னொரு இடத்துல அந்த அன்னபூர்ணாவை சார்ந்த சகோதரர் அவரே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்ட பின்பு இதை பற்றி இவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் பதிவு செய்வதுதான் ஆச்சரியத்தில் ஆச்சரியம். அதுல கனிமொழி வேறு, ஜோதிமணி வேறு, இவர்கள் எல்லாம் ஒரு கருத்து சுதந்திரத்தோடு பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தமிழச்சியாக இருந்து கொண்டு நமது தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருப்பவர் சுதந்திரமாக ஒரு கருத்தை அணுகியிருக்கிறார் என்பதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றிம்மா. இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.